ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தினம்லாம் ஒரு காதல் கவிதை பார்த்துருவோமா? கவிஞர் வெயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். அவர் காதலை பற்றி ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கார். ரொம்ப யதார்த்தமானது. வாங்க இந்த கவிதைக்குள்ளே போகலாம். காதல் நெடுநேரம் நீள்கிற அறுவை சிகிச்சை, இடையிலேயே மயக்கம் தேர்ந்து எழுகிறவர்கள் காண்கிறார்கள் இரத்த சிம்பனி. அதாவது இந்த கவிதையில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு அறுவை சிகிச்சையில இருக்கோம் அப்படிங்கும்போது, அது மயக்க நிலையில இருக்கும்போது அறுவை சிகிச்சை பண்ணிட்டா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு வலியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதே திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற பாதியிலே எந்திச்சு பார்த்துட்டோம்னா, ஒரு மயக்கம் தெளிஞ்சிட்டுன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கும்ல, ஒரு ரத்த கலரையா ஒரு மாதிரி நம்மளை பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதாவது காதல் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, எதுவுமே தெரியாது, சுத்தி முத்தி எதுவுமே நமக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு சமூக பின்னணியை பத்தியோ இல்ல பொருளாதார சிக்கல்களை பத்தியோ உறவோட நெருக்கடிகள் பத்தி எதை பத்தியுமே நமக்கு கவலையே இருக்காது. அதோட நெஜத்தை நம்ம பார்க்கும்போது, ஏன்டா லவ் பண்ண எவ்வளோ தொல்லையா இருக்கு, எவ்வளோ தலைவலியா இருக்கு. உண்மையிலேங்க நான் சும்மா சொல்லல, உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு புலம்புறானுவ தன்னால. ஏன்டா அந்த கல்யாணம் முடிச்சா நல்ல நிம்மதியா இருந்தேன், லவ் பண்ணும்போது எனக்கு ஆஹா ஓஹோன்னு தெரிஞ்சிச்சே, இப்போ எல்லாமே இப்படி தலைகீழா மாறிட்டு அப்படின்ற மாதிரி புலம்புவாங்க. அது இந்த கவிதையோட சிங்க் ஆகுது. அதாவது லவ் பண்ணும்போது இளையராஜா இசையெல்லாம் நமக்கு அப்படியே காதல் ஓவியம் அந்த மாதிரி இருக்கும், சரியா? அதே இது ஒரு ரியாலிட்டின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரியாலிட்டிக்கு நம்ம வரும்போது நமக்கு அது அந்த அந்த இசையே நமக்கு கோர இசையாயிரும். நம்ம ரசிச்சு கேட்ட பாடல்கள்லாம் நமக்கு எப்படி ஆயிரும்னா, ஒரு மாதிரி கடுப்பாயிரும்ல. அதுதான் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது காதல் ஒரு காதல் மயக்கத்துல இருக்கும்போது நமக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. அந்த மனநிலை ஆக்சுவலா நல்லதுதான். நம்ம ரியாலிட்டிக்கு வரும்போது தானே அங்க நமக்கு ரத்த கலரையா மாறுது. காதலிக்கும் போது நமக்கு ஒரு பைத்தியக்காரத்தனத்துல இருந்திருப்போம், எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல, ரியாலிட்டியை பத்தி நமக்கு எந்த கவலையுமே இருந்திருக்காரு. சோ அந்த காதல அந்த பைத்தியக்காரத்தனம் இருந்துட்டே இருக்கணும். சோ லவ் பண்றவங்களாம் அந்த பைத்தியக்காரத்தனத்தை கடைசி வரை கூடயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சிம்பனி கேட்காது, இளையராஜாவோட சிம்பனி தான் கேட்கும்.